ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெண் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு பாதுகாப்பாக வர்றதே ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கு. அது திருமணமான பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை கல்லூரி படிக்கிற மாணவிகளாக இருந்தாலும் சரி. அதுவும் கல்லூரி படிக்கிற மாணவியாக இருந்தால் போதும், அவங்க அம்மா அப்பாவுக்கு டெய்லி தன்னோட பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மடியில் நெருப்பை கட்டிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த காலகட்டம் ரொம்பவே கெட்டு கிடக்கு. இன்கேஸ் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற பெண்ணா இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை நீங்க காலேஜுக்கு அனுப்புனாலும் சரி, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கேஸ்ல இருந்து பல முக்கியமான விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். இந்த கேஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம இந்தியாவில் இருக்க சண்டிகர்ல நேஹா அலாவத்துங்கிற ஒரு 21 வயசு பெண் MBA படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எங்க MBA படிச்சுட்டு இருக்காங்கன்னா, மொஹாலியில் இருக்கிற ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி சண்டிகார்லேருந்து மொஹாலிக்கு டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு வந்து இவங்களும் ஒரு MBA படிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், MBA படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க நிறைய பேர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து அவங்களோட கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது இங்கிலீஷ் மட்டுமல்ல, எப்படி நம்ம திறமையாக பேச கற்றுக்கணுங்கிறது ஒரு MBA ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த நேகாவோட பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு ஆங்கில புலமை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அவங்களால சரளமா ஆங்கிலத்தில் பேச முடியாது. அப்ப அதுக்காக ஸ்பெஷலான ஒரு கோச்சிங் கிளாஸ் போறாங்க. ஸோ இவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா, காலையில் காலேஜுக்கு போவாங்க, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு 1 hour ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு 6 மணிக்கு தன்னோட பைக்கை எடுத்துட்டு நேராக இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் போவாங்க. ஒரு 7-7:30 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. இதுதான் இவங்களோட அன்றாட வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2010ஆம் வருஷம் நேஹா வழக்கம் போல காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க. நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு 6 மணிக்கு தன்னோட ஸ்கூட்டரை எடுத்துட்டு இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸுக்கு கிளம்புறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது, இதுதான் தன்னோட பொண்ணு நேகாவை அவங்க உயிரோட பார்க்குற கடைசி தருணம்னு. இதுக்கப்புறம் இந்த நேகாவுக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை. ஸோ நேகா அவங்க அம்மா அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு இவங்க கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க. ஒரு 7:30-8 மணிக்கு வர்ற பொண்ணு 8:30 வரைக்கும் வரல, 9 மணி வரைக்கும் வரல. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த செல்ஃபோனுக்கு கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அங்கிள், நேகா அங்க வரவே இல்லையேங்கிறாங்க. அப்ப இவங்க இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் எங்க போறாங்களோ அங்க கால் பண்ணி கேட்கிறாரு. அந்த இன்ஸ்டிடியூட்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்லையே சார், அவங்க கிளாஸ் முடிஞ்சு ஒரு 7:15-7:30 கிளம்பி போயிட்டாங்களேங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் டெட் எண்டு. தன்னோட பொண்ணு எங்க போனானே அவங்க அப்பாவுக்கு தெரியல. இப்படியே 9 மணி ஆகுது, 9:30 மணி ஆகுது. தொடர்ந்து செல்போனு கான்டாக்ட் பண்ணாரு. அந்த பெண் வந்து போனை பிக்கப் பண்ணவே இல்லை. பட் நைட்டு 10 மணிக்கு ஒரு தடவை கால் பண்ணி பார்க்குறாரு. ரிங்கு போது எதிர்முனையில் ஃபோனை எடுக்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஃபோனில் பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. உனக்கு என்ன அறிவு இல்லையா? நாங்கள் எவ்வளோ பதட்டமாக தேடிட்டு இருக்கோம், எங்கே போயிட்ட, ஒழுங்கா உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்குறாரு. பட் எதிர்முனையில் பேசினது நேகா இல்லை, இன்னொரு அறிமுகம் இல்லாத ஒரு ஆணோட குரல் கேட்குது. அந்த நபர் என்ன சொல்றாரு, சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இப்போதான் சார் இந்த ஃபோனை 500 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கினேன், இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிட்டாரு. இவங்க அப்பாவுக்கு பகீர்னாச்சு. திரும்பவும் கால் பண்ணி பார்க்குறாரு. பட் இந்த டைம் நேகாவோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 21 வயசு பொண்ணு காணாம போயிட்டான்னு உங்க அப்பா தேடிட்டு இருக்காரு. 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. 10 மணிக்கு கால் பண்ணா இன்னொரு நபர் எடுத்துட்டு இந்த போனை இப்பதான் 500 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னா அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? உடனே பதட்டமான அந்த நபர் தன்னோட பொண்ணுக்கு ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்குன்னு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸும் இந்த கம்ப்ளைண்ட்டை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு நேகாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஊர்லாம் தெரியுமே, இந்த மாதிரி ஒரு 24 hours ஆனால் தான் ரொம்ப சீரியஸாக தேட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஊர் மட்டுமல்ல, அது எல்லா ஊர்லேயும் இதே வழக்கமாக இருக்கும். அதனால் நேகாவோட அம்மா அப்பா, அவங்க குடும்ப உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் நேகாவை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எல்லா ஏரியாலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு வரும்போது இவங்க இருக்கிற அந்த செக்டர் 38 வெஸ்ட் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கு. அந்த டாக்ஸி ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும். ஃபுல்லாக அடர்ந்த காட்டுப்பகுதி, நிறைய புற்கள், அதுக்கப்புறம் புதர்கள் நிறைஞ்ச பகுதி. அப்படிப்பட்ட அந்த ஏரியா ஃபுல்லாக இவங்க தேடிட்டு வரும்போது ஒரு அடர்ந்த புதருக்கு பக்கத்தில் இந்த நேகாவோட ஸ்கூட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்கூட்டர் நான் சாதாரணமாக கண்டுபிடிக்கல, அந்த ஸ்கூட்டரில் எங்கே பார்த்தாலும் ரத்த கரைகளாக இருக்கு. உடனே பதட்டமானவங்க அந்த ஏரியா ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடும்போது ஃபைனலாக அங்கே இருக்கிற புதருக்குள்ள
ஒரு அப்பா தன்னோட வயசு பொண்ணை எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல பார்க்க கூடாதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நேகாவோட அப்பா தன்னோட பெண்ணோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாரு. நேகாவோட உடல் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அரை நிர்வாணமா கண்டுபிடிக்கப்பட்டது. இவங்க கண்டுபிடிக்கும் போதே அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களோட ஆடைகள் எல்லாமே கிழிஞ்ச நிலையில இருக்கு. உடம்புல எங்க பார்த்தாலும் காயமா இருக்கு. அவங்களோட கை, கால்கள், மார்பு, தொடைப்பகுதி எங்க பார்த்தாலும் ரத்த காயங்கள் இருக்கு. அதுவும் அவங்களோட இந்த கண் இமைகள் இப்படி கட் செய்யப்பட்டிருக்கு. இங்க ஒரு கடினமான ஒரு காயம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட கழுத்தை பார்க்கும்போது அவங்களை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதுக்குரிய தடயம் கிடைக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பக்கத்துல ரத்தம் தோய்ந்த நிலையில ஒரு கல்லை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது இந்த கல்லை வச்சுதான் கொலைகாரன் இந்த நேகாவை அடிச்சே கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி அந்த பெண்கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த எல்லா ஸ்கூட்டருக்குள்ளேயும் டூல் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இவங்க ஸ்கூட்டர்ல இருந்து அந்த டூல் பாக்ஸ் எங்க பார்த்தாலும் சிதறி கிடக்கு. மேபி இதை நேகா ஓபன் பண்ணி அந்த கொலைகாரன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்களான்னு தெரியல, இல்ல அந்த கொலைகாரன் இவங்களை தாக்குறதுக்காக அந்த ஸ்கூட்டர்ல டூல் பாக்ஸை யூஸ் பண்ணானான்னு தெரியல. ஒட்டு மொத்தத்தில் அந்த புதருக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட நேகாவோட உடல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட இறுதி நிமிடங்கள் அவ்வளவு கொடுமையாகவும் வலி மிகுந்ததாகவும் இருந்திருக்கு. இப்போ இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது. போலீஸ் அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டா செக்யூர் பண்றாங்க. கிரைம் சீன்ல இருந்து போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நேகாவோட உடம்புல அவங்களோட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு ஆணோட பயாலஜிக்கல் மெட்டீரியல்லாம் நிறைய பேர் தெரியலங்கிறீங்க. அதாவது ஒரு ஆணுக்கு சொந்தமான விந்து அணுக்களை இந்த பெண்ணோட ட்ரெஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதுல இருந்தே தெரியுது இந்த பெண் கிட்ட ஒருத்தன் தவறா நடந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆப்வியஸ்லி அது ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இப்போ அதுல இருந்து கொலைகாரனோட டிஎன்ஏவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ரத்தம் தோய்ந்த நிலையில ஒரு கல்லை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல மேபி அந்த கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கலாம். பட் இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு சவாலா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க நேகா கொலை செய்யப்பட்ட அந்த இரவு சாயங்காலத்திலிருந்து கடுமையான மழை பொழிவு இருந்திருக்கு. மழை அப்படின்னா ரொம்ப ஹெவியான ரெயின் இருந்ததுனால கிரைம் சீன்ல கிடைச்ச பல தடயங்கள் அழிஞ்சு போயிருக்கு. அதுவும் இந்த மழையில ஃபர்ஸ்ட் அழிஞ்சு போற ஃபாரன்சிக் தடயம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் தான். அதனால போலீஸுக்கு நல்லா தெரியும் இந்த கிரைம் சீன்ல எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்க போறதில்ல. பட் அப்படி இருந்தா கூட இந்த பெண்ணோட ட்ரெஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் தான் இந்த கேஸ்ல ஒரு மிக முக்கியமான ஃபாரன்சிக் தடயமா பார்க்கப்படுது. அடுத்தபடியா ரெண்டாவது அந்த நேகாவோட அப்பா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே என்ன சொன்னார்னா, சார் 10 மணிக்கு என்னோட பொண்ணை நான் கான்டாக்ட் பண்ணேன், அப்ப என்னோட பொண்ணு போன் எடுக்கல, இன்னொரு நபர் தான் சார் போனை எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அவர் தகவல் சொல்லியிருக்காரு. இப்போ போலீஸ் இவங்க நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி அந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவர் லோக்கல்ல கூலி வேலை பார்க்குற நபர். அவர் என்ன சொல்றாருன்னா, சார் எனக்கு இந்த பெண்ணை யாருன்னே தெரியாது, நான் பக்கத்தில் இருக்க மொபைல் ஷாப்புக்கு ரீசார்ஜ் பண்ணலான்னு போனேன். அப்ப அந்த மொபைல் ஷாப் கடைக்காரர் என்ன சொன்னாரு, ஒரு புதுசா ஒரு போன் வந்திருக்கு, ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, ஒரு 500 ரூபா வாங்கிக்கிறியாங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாரு. இன்னது 500 ரூபாய்க்கு போனா அப்படின்னு நானும் வாங்கிக்கிட்டேன் சார். எப்போ போனை ஆன் பண்ணணும் உடனே கால் வந்துட்டே இருக்குங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ இப்போ இந்த நபர் சொல்றதுல உண்மைத்தன்மை தெரியுது. இப்போ உடனே அந்த மொபைல் ஷாப் கடைக்காரன் போறாங்க. இந்த போனை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சார், ஒருத்தர் ரெயின் கோட்லாம் போட்டு இந்த மாதிரி கீழே ஒரு போன் கிடைச்சிச்சு, வேணா ஒரு 200 ரூபாய் கொடுத்து போனை வச்சுக்கோப்பாங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னா. என்னது 200 ரூபாய்க்கு ஒரு போனா அப்படின்னு நானும் அவங்க கிட்ட இருந்து ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன், அதை 500 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மொபைல் ஷாப் ஓனர் சொல்றாரு. சரி இப்போ உங்ககிட்ட 200 ரூபாய்க்கு போனை வித்தான்ல, அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டா, சார் அது தெரியல சார், நைட்டு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, கரண்ட் வேற இல்ல, அவன் வேற இப்படி ரெயின் கோட்டை போட்டு வந்தான், அவன் ஃபேஸை நான் பார்க்கவே இல்லை, எனக்கு அவன் யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மொபைல் ஷாப் ஓனரும் சொல்றாரு. ஸோ இப்போ இந்த மொபைல் போனை வச்சு அப்படி ட்ராக் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அதுவும் ஒரு டெட் எண்ட்ல முடியுது. ஜென்ரலா எந்த ஒரு கிரைம் கேஸ்லயும் கிரைம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது கொலை செய்யப்பட்ட விக்டிமோட கடைசி இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கிடைச்ச தடயங்களை வச்சியும் ஐ விட்னஸை வச்சியும் அங்க இருக்க மக்கள் சொன்ன விஷயங்களை வச்சியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது மேபி ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ கொலை செய்யப்பட்ட முந்தின நாள் சாயங்காலம் இந்த நேகாவோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது 6 மணிக்கு கிளம்பியிருக்காங்களா, அதுக்கப்புறம் 6:15 7:15 வரைக்கும் அந்த இன்ஸ்டிடியூட்ல இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் படிச்சிருக்காங்க. ஒரு 7:30 மணிக்கு கிளம்பியிருக்காங்க.
அப்படி கிளம்பினவங்க நேராக தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அதை அவங்க ஃப்ரெண்டு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஒரு 7:30லேருந்து 7:45 வரைக்கும் அவன் என் வீட்டில் தான் சார் இருந்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 7:45க்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இதே பைக்கில் கிளம்பி போயிருக்காங்க. அப்படி அவங்க பைக்கில் கிளம்பி வரும்போது இவங்களோட உடல் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு பக்கத்தில் ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கு. இதில் என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட உடல் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கும் நேகாவோட வீட்டுக்கும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டாக்ஸி ஸ்டாண்ட் இருந்திருக்கு. அந்த டாக்ஸி ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு அடர்ந்த ஒரு இருள் சூழ்ந்த ஒரு ஏரியா. அங்கே இடத்துல டியூப் லைட் கூட கிடையாது. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பைக்கை நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக 7:45க்கு அதை ஒரு நபர் பார்த்துருக்காரு. எதுக்கு பைக்கை நிப்பாட்டியிருக்காங்கன்னா ஃபோன் பேசியிருக்காங்க. 7:45லேருந்து 8:30 மணி வரைக்கும் ஃபோன் பேசியிருக்காங்க. இருட்டான ஒரு இடத்துல இருந்து, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து, என்னதான் டாக்ஸி ஸ்டாண்ட் இருந்தால் கூட அது கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஃபோன் பேசியிருக்காங்க. அந்த ஃபோன் யாருக்கு பேசினாங்கன்னு பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு பேசியிருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ கரெக்டாக 8:30க்கு அவர் ஃபோனை வச்சிருக்காரு. பட் 9 மணிலேருந்து அவங்க அப்பா வந்து இவங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ கரெக்டாக 10 மணிக்கு தான் இன்னொரு நபர் வந்து ஃபோனை வாங்குறான். ஸோ 8:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ள இடைப்பட்ட இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள தான் நேகாக்கு இந்த இடத்துல ஒரு மிக கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள தான் அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்குன்னு போலீஸ் திங்க் பண்ணி இடைப்பட்ட இந்த டைத்தில் அந்த ஏரியாவில் யாரெல்லாம் டிராவல் பண்ணா, யாராவது ஒருத்தவங்க கேஷுவலாக பைக்கில் போயிருக்கலாம், ஒரு பெண்ணோட சின்ன சத்தம் கேட்டிருக்கலாம், யாராவது ஒரு நபர் கொடுத்த ஒரு சின்ன க்ளூ கூட இந்த கேஸை சால்வ் பண்ண உதவி செய்யணும். போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்றாங்க. அந்த 8:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அந்த ஏரியாவில் இந்த எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா ஒரு சின்ன க்ளூ கூட போலீஸ் கிடைக்கல. சாயங்காலம் 6 மணிக்கு இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் போன இந்த MBA ஸ்டூடெண்ட் நேகாவுக்கு என்ன நடந்தது, நேகாவோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்தது, நேகாவோட வாழ்க்கையை சீரழிச்ச அந்த கொடூரன் யாரு, அவன் நேகாவோட நிப்பாட்டிக்கிட்டானா இல்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி பலவித கிரைம் பண்ணானாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச சண்டிகார்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி நேகாவை இப்படி சீரழிச்ச அந்த நபர் யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் லைக் பண்ண மறந்துட்டீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த நேகாவுக்கு க்ளோஸா ஒரு 5-6 ஃப்ரெண்ட் இருக்காங்க. அதாவது அந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ல இருந்து இன்ஸ்டிடியூட்ல அவங்க பாய் ஃப்ரெண்டு, கடைசியில் நேகா யார் வீட்டுக்கு போனாங்க, நேகா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறப்ப அங்க யார் இருந்தா. பிகாஸ் இப்படி திங்க் பண்ணி பார்க்கலாம், நேகா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்க இருந்து வர்ற வழியில தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப நேகாவோட ஃப்ரெண்டு வீட்டில் யாராவது இருந்திருக்கலாம், இல்ல நேகாவோட ஃப்ரெண்டு வீட்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க நேகாவை ஃபாலோ பண்ணிருக்கலாம். இப்படிங்கிற ஆங்கிள் ஃபுல்லா திங்க் பண்ணி ஃபைனலா ஒரு 5 ஃப்ரெண்டை வந்து போலீஸ் வந்து சஸ்பெக்ட் லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அந்த 5 பேரையும் விசாரணை பண்றாங்க. அவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க. ஃபாரன்சிக்ல பிரெயின் மேப்பிங் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க, நார்கோ அனாலிசிஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. இந்த ரெண்டையுமே பண்ணி பார்க்குறாங்க. எவ்வளவோ டெஸ்ட் பண்ணி பார்த்தும் எவ்வளவோ விசாரணை பண்ணியும் கூட இந்த 5 நண்பர்களுக்கும் நேகாவோட கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறது தெரியுது. அதை எல்லாத்தையும் தாண்டி கிரைம் சீன்ல கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் கிடைக்குது. அதுல இருந்து அவனோட டிஎன்ஏவை எடுத்து அவங்களோட நண்பர்கள் சர்க்கிளையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. எந்த டிஎன்ஏ கூடயும் மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட விசாரணையை அப்படி கொஞ்சம் அடுத்த லெவல் சர்க்கிள் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஏரியால ஏற்கனவே கொலை பண்ணவன், செயினை கட் பண்ணவன், வீடு புகுந்து கொள்ளையடிச்சவன், போற வர்ற பெண்கள் கிட்ட தவறா நடந்தவன் ஒரு பல விதமான கிரிமினலோட ரெக்கார்டு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க அந்த ஏரியாலே. அந்த 100 பேரையும் கூட்டு விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்கிறாங்க. 100 பேரோட டிஎன்ஏவையும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. பட் அப்பவும் மேட்ச் ஆகல. அங்க இருக்கிற டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்குறாங்க. அவங்களும் சொல்றாங்க, சார் நாங்க சந்தேகப்படும்படியா அந்த ஏரியாவில் யாரையுமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2010 வருஷம் ஜூன் மாசம் இந்த கொலை நடக்குது. பட் சண்டிகார் போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட டிஎன்ஏ தடயங்கள் இருந்தா கூட இவன் தான் சஸ்பெக்ட் அப்படின்னு அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த வழக்குல ஒரு தொய்வு ஏற்படுது.
ஈவன் கொலை செய்யப்பட்ட நேகாவோட அம்மா அப்பா கிட்ட இருந்து தொடர்ந்து அழுத்தம் வருது, மீடியா கிட்ட இருந்து அழுத்தம் வருது, பொதுமக்கள் கிட்ட இருந்து அழுத்தம் வருது. நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு பொண்ணு தனியா பைக் எடுத்துட்டு இந்த ஊர்ல போக முடியாதா? அப்படி போனா நீ கொலை பண்ணுவியா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்படிங்கிற மாதிரி கோபம் தான் பொதுமக்களுக்கு இருக்கு. ஸோ காவல்துறைக்கும் இந்த வழக்கை தீர்க்க வேண்டிய அழுத்தம் இருந்துட்டு இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா சண்டிகார் போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அப்ப இந்த வழக்கு 2011ஆம் வருஷம் கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றப்படுது. கிரைம் பிரான்ச்சும் என்ன பண்றாங்க, திரும்ப ஃப்ரெஷ்ஷா அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ வச்சு ஈவன் நிறைய பேரோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பட் கிரைம் பிரான்ச்சாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு சஸ்பெக்ட் கூட அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இந்த நேகா கேஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் டிஎன்ஏ தடயங்கள் இருந்தா கூட இவன் தான் சஸ்பெக்ட்னு அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால இந்த வழக்கோட ப்ராக்ரஸ்ல எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா குழுவும் கிடைக்கல, எந்த சஸ்பெக்டும் இல்லைங்கிறதுனால இந்த வழக்கோட விசாரணை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. உண்மையிலேயே இந்த நேகாக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதனால இந்த நேகாவோட கொலை வழக்கு கம்ப்ளீட்டா கோல்டு கேஸா மாறிடுது. ஜெனரலா ஒரு கோல்டு கேஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த டிஎன்ஏவை தொடர்ந்து செக் பண்ணுவாங்க, அந்த கேஸை ரீஓபன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் சண்டிகார் போலீஸ் 2020ஆம் வருஷம் அங்க லோக்கல் இருக்கிற கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அன்ட்ரேஸ்டு ரிப்போர்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த அன்ட்ரேஸ்டு ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஆஃபீஸர் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தடயம் கிடைச்சிச்சு, அதை வச்சு எங்களால் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், இந்த கேஸை எங்களால் சால்வ் பண்ண முடியல, இனிமேலும் சால்வ் பண்ண முடியாது, அதனால இந்த கேஸை நாங்கள் அஃபீஷியலாக க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு உங்கள் அனுமதி வேணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே எவ்வளோ ஷாக்கிங்கான விஷயம், அதுவும் நேகாவோட குடும்பத்துக்கு எவ்வளவு அதிர்ச்சியான விஷயம். அட்லீஸ்ட் கோர்ட்டு கேஸாக இருந்தால் என்ன ஆகும், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தடயம் கிடைக்கும், அந்த கேஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணி செக் பண்ணுவாங்க. பட் இந்த அன்ட்ரேஸ்டு ரிப்போர்ட்னு ஃபைல் பண்ணி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த கேஸ் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த கேஸ் கடைசி வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு வழக்கா போயிடும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் இந்த நேகாவோட அம்மா அப்பாவுக்கு இருந்தது. பட் நான் படிச்சு பார்த்த வரைக்கும் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னு தெரியல. பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை இனிமேல் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி ஐடியாவே இல்லை. ஜெனரலா ஒரு கோல்டு கேஸ் வந்து எப்போ அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, பல வருடங்களுக்கு அப்புறம் டிஎன்ஏ மேட்ச் மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு எவிடன்ஸ் திடீர்னு வரணும். அப்படி இல்லைன்னா ஒரு கிரைம் நடந்திருக்கல, அதே மாதிரி ஒரு கிரைம் திரும்ப நடக்கும் போதுதான் போலீஸுக்கு வந்து தோணும், ஆகா அந்த கிரைம் இதோட ஸ்டாப் ஆகல, அதே நபர் தான் திரும்ப அந்த கிரைமை பண்றாங்க போது இந்த பழைய கோல்டு கேஸுக்கு வந்து ஒரு உயிர் வரும். அந்த மாதிரி தான் இந்த நேகாவோட வழக்கை திரும்ப தூசி தட்டி எழுப்புற மாதிரி 2022ஆம் வருஷம் சண்டிகாரை அதிர்ந்து போற மாதிரி ஒரு நிகழ்வு நிகழுது. ஜனவரி மாதம் 2022ஆம் வருஷம் மந்தீப் கௌர்ங்கிற 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி நேகா எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ அதே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் அந்த இடத்துல நின்று ஃபோன் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை யாருமே பார்க்கல. அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளேயும் புதருக்குள்ளேயும் தேடி பார்க்கும்போது இந்த மந்தீப் கௌரோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண்ணோட கை கால்கள் இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கு. அந்த பெண்கிட்ட அந்த கொலைகாரர் தவறா நடந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் தாண்டி பக்கத்துல ஒரு கல் இருக்கு, ரத்தம் தோய்ந்த நிலையில இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அப்படியே 100% நேகாவோட கிரைம் சீன் மாதிரி இருக்கு. அதே மாதிரி தவறா நடந்திருக்கான், அதே மாதிரி கழுத்தை நெரிச்சிருக்கான், இதே மாதிரி ஒரு கல்லை வச்சு அடிச்சே கொலை பண்ணியிருக்கான். இதே மாதிரி ஒரு செக்லூடரான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இதை பார்க்கும்போதே போலீஸுக்கு தெரியுது, ஆகா 12 வருஷத்துக்கு முன்னாடி 2010 நடந்த நேகாவோட கொலை வழக்கு மாதிரியே இருக்கேன்னு சந்தேகப்பட்டு இப்போ இந்த மந்தீப் கௌர்ங்கிற இறந்த பெண்ணோட சடலத்தை வந்து பிரேத பரிசோதனை பண்ணும்போது அந்த பெண்ணோட உடம்புல கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருக்கு. அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் வந்து கொலைகாரனோட டிஎன்ஏ எடுக்கிறாங்க. 2010ஆம் வருஷம் கொலை செய்யப்பட்ட நேகாவோட கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டும் 100% மேட்ச் ஆகுது. ஸோ இதுல இருந்து நல்லாவே தெரியுது இந்த ரெண்டு கொலையும் பண்ணது ஒரே கொலைகாரன். 12 வருஷமா அவன் எந்த கிரைமும் பண்ணாம இவ்வளவு வருடங்களுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு கிரைம் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இந்த ரெண்டாவது நடந்த கிரைம் வந்து நேகாவோட வழக்கை ரீஓபன் பண்றதுக்கு பேருதவியா இருந்திருக்கு. பட் சண்டிகார் போலீஸுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, இவன் 12 வருஷம் கேப் எடுத்திருக்கான் இன்னொரு கிரைம் பண்றதுக்கு.
அவனை பிடிக்கலைனா இதே மாதிரி இன்னொன்னு நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே அடுத்து இன்னொரு கிரைம் நடக்குது. போலீஸ் பயந்த மாதிரியே 2023 வருஷம் தேவிங்கிற 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இதே மாதிரி கொடுமையா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஃபாரஸ்டிக் ஏரியா பக்கத்துல புதருக்குள்ள அவங்க உடலை கண்டுபிடிக்கிறாங்க. பட் மற்ற 2 கிரைமுக்கும் இந்த தேவியோட கிரைமுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த கொலைகாரன் இந்த பெண்கிட்ட தவறா நடக்கல, அதாவது முழுவதுமா நடக்கல, பட் அந்த பெண் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். அப்ப அவனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் அந்த பெண்ணோட உடம்புல செதறி கிடக்கிறத பாக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த வழக்குக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். பட் ரெஸ்ட் வந்து சேம். அந்த பெண்ணை கொலை பண்ணதுலேருந்து பாறாங்கல்ல எடுத்து அடிச்சதுலேருந்து எல்லாமே சேம். ஸோ முதல் கொலைக்கும் 2வது கொலைக்கும் 12 வருடங்கள் கேப் எடுத்துக்கிட்டவன் இப்போ அடுத்த கொலைக்கு சில மாதங்கள் தான் டைம் எடுத்திருக்கான். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை லீடரா வச்சு இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. இப்போ 3வது கிரைம் சீன்லயும் ஒரு டிஎன்ஏ கிடைச்சிச்சா, அதையும் ஒப்பிட்டு பார்க்கறாங்க. அதுவும் அந்த கொலைகாரனோட மேட்ச் ஆகுது. ஸோ இந்த 3 கிரைமையும் பண்ணது ஒரே கொலைகாரன். இப்போ அந்த புதுசா வந்த டிடெக்டிவ் என்ன பண்றாங்கன்னா, இந்த 3 கிரைமுக்கும் உள்ள இருக்கிற பேட்டர்னை வந்து ஒப்பிட்டு பார்க்கறாங்க. அது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு செக்லூடட் ஏரியா, பக்கத்தில் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. ஒரு புதருக்குள்ள அந்த பெண்களை கூட்டிகிட்டு போயிட்டு தான் இந்த மாதிரி கிரைம் பண்ணியிருக்கான். அப்படி இந்த 3 கிரைம் சீனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிக்கிற ஒரு பேட்டர்ன் தான் இந்த கேஸையே சால்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்திருக்கு. இந்த 3 கிரைம் சீனுக்கும் பக்கத்தில் அது என்னதான் ஐசோலேட்டட் ஏரியாவாக இருந்தால் கூட அவங்க பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ அப்போ இந்த போலீஸ் அதிகாரி என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஒருவேளை இந்த கிரைமை பண்ணது ஏன் ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கக்கூடாது, ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. உண்மையிலே சும்மா வேற லெவல் திங்கிங். இதை 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஆஃபீஸர் யாருமே திங்க் பண்ணல. ஏன்னா நேகாவோட கிரைம் சீனுக்கு பக்கத்திலே ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருந்துச்சுல, அப்போ ஏன் அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணலங்கிறது தெரியல. இப்போ திங்க் பண்ணதோட மட்டுமல்லாம இந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்கன்னா, இந்த 3 கிரைம் சீனுக்கும் பக்கத்துல மெடிக்கல் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்றாங்க. என்ன மாதிரி மெடிக்கல் கேம்ப்னா, இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி, அதாவது பிளட் டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்க. அதுவும் அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர் எல்லாத்தையும் பயங்கரமா என்கரேஜ் பண்ணி, நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பிளட் டொனேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க நிறைய சலுகை கொடுக்குறோங்கிற மாதிரி என்கரேஜ் பண்றாங்க. அப்படி இந்த 3 கிரைம் சீனுக்கும் பக்கத்துல இருக்க ஆட்டோ டாக்ஸி ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பிளட் கேம்ப் நடத்துறாங்க. நிறைய ஆட்டோ டிரைவர், நிறைய டாக்ஸி டிரைவர் வந்து பிளட் டொனேட் பண்றாங்க. பட் போலீஸோட ஸ்ட்ராட்டஜி பிளட்டை வாங்கி ஹாஸ்பிட்டல் கொடுக்கறது இல்ல, அந்த ஒவ்வொரு பிளட்லயும் இருக்கிற டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. அதுவும் போலீஸோட முழு சந்தேகமும் ஒரு ஆட்டோ டிரைவர் மேலேயும் டாக்ஸி டிரைவர் மேலேயும் தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் வந்து பிளட் கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. பட் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி சாம்பிள் எடுத்து வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அப்படி சண்டிகார் ஃபாரன்சிக் டீம் இந்த கேம்ப்ல இருந்து கலெக்ட் செய்யப்பட்ட அந்த பிளட்டை ஒன்று ஒன்னா செக் பண்ணிட்டு வரும்போது ஃபைனலா ஒரு மேட்ச் கிடைக்குது. அந்த மேட்ச் இந்த 3 கொலையையும் பண்ண கொலைகாரனோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. அந்த கொலைகாரன் ஒரு டாக்ஸி டிரைவருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ போலீஸ் அந்த கொலைகாரனை யாருன்னு விசாரிக்கும் போது அவனோட பேரு மோனுகுமார். அவனுக்கு 35 வயசு ஆகுது. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நேகாவை கொலை பண்ணும்போது அவனுக்கு 20 வயசு ஆகுது. இவனோட சொந்த ஊர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க ஒரு கிராமம். பட் இவன் மேல இதுக்கு முன்னாடி ஏதாவது வழக்கு இருக்கான்னு பார்க்கும்போது பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது நேகாவை கொலை பண்றதுக்கு 1 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பெண் கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணிருக்கான். ஒரு சின்ன பெண், ஒரு 7-8 வயசு பொண்ணு. அந்த கேஸ்ல சரியான ஆதாரம் இல்லைன்னு அவனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ண அடுத்த வருஷமே அவன் சொந்த ஊர்ல இருந்து சண்டிகாருக்கு இங்க டாக்ஸி ஓட்ட வந்திருக்கான். வந்த இடத்துல நேகாவை கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் திருமணமாகி கல்யாணமாகி குழந்தை பெற்று அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 பெண்களை கொலை பண்ணிருக்கான். இப்போ போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவன் வீட்டுக்கு போய் நேரா பேசினா சுதாரிச்சு அவன் தப்பிச்சு போயிட்டானா அவனை பிடிக்கிறது கஷ்டம். அதனால போலீஸ் மஃப்டியில் அவங்க வீட்டில் போய் கேஷுவலாக விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் என்னோட கணவர் டாக்ஸி ஓட்டுறவர் இப்போ பஞ்சாபுக்கு ஒரு ட்ரிப்புக்காக போயிருக்காரு, ஒரு 2-3 நாள்ல வந்துருவார் சார்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ போலீஸ் சொல்றாங்க, இல்லம்மா ஒரு சின்ன அந்த டாக்ஸி ஸ்டாண்ட்ல ஒரு பிரச்சனை, அதை பற்றி அவன் கணவர் கிட்ட விசாரிக்கணும், வந்த ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. பட் அப்படி இருந்தா கூட போலீஸ் 24 மணி நேரமும் மஃப்டில அந்த மோனுகுமாரோட வீட்டை வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கழிச்சு மே மாசம் 6ஆம் தேதி 2024 வருஷம் பஞ்சாப்ல இருந்து திரும்ப வர்றான். வந்த உடனே அவன் வீட்டில் வச்சு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரணை கூட்டிட்டு போறாங்க. எல்லா கைதிகளும் சொல்ற மாதிரி இல்ல
சார், நான் எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் ஒரு தவறான நபரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கிட்ட இருக்கிற டிஎன்ஏ எவிடன்ஸை கொடுக்குறாங்க. இங்கே பாருப்பா, 3 கிரைம் சீன்லையும் உன்னோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருக்கு, இப்போ அது உண்மையை சொல்றாயா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ இவ்வளோ ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத மோனுகுமார்ங்கிற இந்த கொலைகாரன் கன்ஃபெஷன் பண்றான். இந்த மோனுகுமார் போலீஸ் கிட்ட என்ன சொல்றானா, சார் நான் எடுத்தவனா ஒரு பொண்ணை எதுவுமே பண்ண மாட்டேன் சார், நான் பல நாள் அவங்கள ஸ்டாக் பண்ணுவேன், அவங்க யாரு, எத்தனை மணிக்கு எங்க போறாங்க வர்றாங்க, எந்த ரூட்ல போறாங்கிற மாதிரி நான் பக்காவா ஸ்டாக் பண்ணுவேன். பட் அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிருக்கு. பட் இந்த 3 விக்டிம் கிட்டையும் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த நேகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பல நாள் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு கண் இருந்திருக்கு. பட் கரெக்டாக அன்னைக்கு ஒரு லேட் ஈவினிங் யாரும் இல்லாதப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள அந்த பொண்ணு நின்று ஃபோன் பேசிட்டு இருந்துச்சு. அங்கே இருந்து அந்த பொண்ணை வாயை பொத்தி தூக்கிட்டு போனால் யாருக்குமே கேட்காது, பார்க்கவும் வாய்ப்பு இல்லை. ஸோ நானும் அந்த பெண் ஃபோன் பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது நான் ஏதாவது பண்ணேன்னா எதிர்முனையில் இருக்க நபர் போலீஸுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ அந்த ஃபோனை வச்சிச்சோ உடனே அந்த பெண்ணை வாயை பொத்திட்டு தரன்னு உள்ள இழுத்துட்டு போயிட்டேன். இவன் அடுத்து சொன்னான் பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இவனோட டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போனவன அந்த பெண்கள் கிட்ட தவறா நடக்கிறது இல்லை, அந்த பெண்களை ஃபர்ஸ்ட் கொலை பண்றது. கொலை பண்ணிட்டு தான் அந்த இறந்த சடலத்தோட இவன் தவறா நடந்திருக்கான். அதுக்கு அவன் சொல்ற காரணம் என்னன்னா, இப்போ அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போது நான் ஏதாவது பண்ணேன்னா கத்தி கதறி உதவி கேட்கும், நிறைய பேர் வருவாங்க, பிரச்சனை சார், இறந்து போச்சுன்னா நானாட்டில் என் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னான் பாருங்க. போலீஸே ஆடி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனை அவங்க பார்த்ததே இல்லை. ஸோ இந்த நேகாவை தரன்னு இழுத்துட்டு போறான். ஃபர்ஸ்ட் கழுத்தை நெரிக்கிறான். அந்த பெண் அதில் மயக்கமாயிட்டாங்க. அப்படி இறந்து போனாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க ஒரு கல் எடுத்து அவங்கள அடிச்சே கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆடையெல்லாம் கிழிச்சு இதுக்கப்புறம் தான் தவறாக நடந்திருக்கான். ஸோ அந்த பெண்ணோட மரணிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்கள் கிட்ட நான் இப்படி நடந்துப்பேன் சார் அப்படிங்கிறான். பட் இவன் தான் அந்த ஸ்கூட்டர்லேருந்து டூல் பாக்ஸ்லாம் எடுத்திருக்கான். அந்த பெண்ணை அடிக்கும் போது தான் அந்த ரத்தம்லாம் தெரிச்சு அந்த பெண்ணோட ஸ்கூட்டரில் தெரிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பெண்ணோட ஃபோனை திருடிக்கிட்டான். அந்த ஃபோனை என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்க ஒரு செல்ஃபோன் கடையில் போய் விற்றுட்டு ஒரு 200 ரூபாய் காசு கிடச்சிச்சின்னு விற்றுட்டு இவன் போய் வீட்டில் குளிச்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கான். இவனுக்கு நல்லாவே தெரியும் போலீஸ் தன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பிக்சர்லேயே இல்லைன்னு தெரியும். ஏன் போலீஸ் பல டைம் இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு விசாரிக்க வந்தப்போ கூட அவன் இங்கே இருந்திருக்கான். போலீஸால் இவன் தான் சஸ்பெக்ட்னு ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ இப்படியே ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சு. போலீஸ் தன்னை பிடிக்கல. பாரு, ஒரு கொலை பண்ணோம், என்ன பண்ண முடிஞ்சு, பிடிக்க முடிஞ்சா, அப்போ நம்ம ஏன் இன்னொரு தடவை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அசாத்திய தைரியம் வர ஆரம்பிக்குது. நிறைய கொலைகாரங்களுக்கு, சீரியல் கில்லருக்கு இந்த மாதிரி தைரியம் வரும். ஒரு கொலை பண்ணல, பிடிக்கல, அப்போ 2வது கொலை பண்ணி பார்ப்போம், 2வது கொலை பண்ணுவாங்க. அப்பவும் பிடிக்கலனா அந்த தைரியம் இன்னுமே ஒரு அதிகமாகும். 3வது கொலை பண்ணுவானுங்க, அப்பவும் பிடிக்கலனா அந்த தைரியம் அசுர வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்கும். இவனுக்கு அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் லக்கிலி இவனை போலீஸ் பிடிச்சாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி எத்தனை பொண்ணுகளை இவன் சண்டிகாரில் கொலை பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே முடியாது. பிளஸ் இவனோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இவன் என்னதான் ஒரு படிக்காத டாக்ஸி டிரைவர் இருந்தா கூட கிரைம்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த நேகா அவன் அட்டாக் பண்ண போறான் அப்படின்னா அவனோட செல்போனை அந்த இடத்துக்கே எடுத்துட்டு போறதில்ல. செல்போனை தன்னோட டாக்ஸிக்குள்ளேயே வச்சுட்டு வந்திருக்கான். ஸோ எந்த கிரைம் சீனுக்கு போனாலும் இவன் செல்போனை எடுத்துட்டு போறதில்ல. போலீஸ் அதை வச்சு ட்ராக் பண்ணிடுவாங்க. பட் இவன் பண்ண தப்பு என்னன்னா, 2வது ஒரு பொண்ணை கொலை பண்ணப்பையும் செல்போனை எடுத்துட்டு போல. அவங்களும் இதே மாதிரி தான் ஒரு ஐசோலேட்டட் ஏரியா நின்று இருந்த ஒரு 40 வயசு பொண்ணு அவங்கள கொலை பண்ணியிருக்கான். பட் 3வது ஒரு பொண்ணை கொலை பண்ணும்போது இவனோட அசாத்திய தைரியத்தில் செல்போனை பாக்கெட்லேயே வச்சுட்டு போயிருக்கான். இப்போ போலீஸ் அந்த செல்போன் சிக்னலை வச்சு இவன் 3வது கிரைம் சீன்ல இருந்தான் அப்படிங்கிறதையும் லிங்க் பண்றாங்க. பட் இவனோட இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல கொலை பண்ணிட்டு இருந்தோம்னா போலீஸ் கண்டிப்பா அந்த இடத்துல ரோந்து போவாங்க, ஈஸியா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேகாவை கொலை பண்ணது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அவன் அடுத்த டைம் அதே ஏரியாவில் கொலை பண்ணல, இன்னொரு அடர்ந்த காட்டுப்பகுதி. 3வது கிரைம் இன்னொரு காட்டுப்பகுதி. ஸோ ஒவ்வொரு கிரைமுக்கும் ஒரு லொகேஷனை மாத்திட்டு இருந்திருக்கான். அவ்வளவு தூரம் திங்க் பண்ற ஒரு வேற லெவல் கிரிமினலா இருந்திருக்கான். ஸோ இந்த 3 பேரையும் கொலை பண்ண குற்றத்துக்காக இவனோட வழக்கு சண்டிகர் நீதிமன்றத்துக்கு போகுது. இவனுக்கு அகைன்ஸ்டா நிறைய டிஎன்ஏ தடயம் இருக்கு. பட் அப்போ கூட இவன் என்ன சொல்றான், போலீஸ் என்னை ஏமாத்தி கன்ஃபெஷன் வாங்கிட்டாங்க, இந்த கொலையை நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல போய் டினை பண்ணிட்டே இருக்கான். பட் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் இவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால நவம்பர் மாதம் 2025 இப்போ ஜஸ்ட் என்னது ஒரு மாசம் தான் இருக்கு, இவன் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு சண்டிகார் நீதிமன்றத்தில் இவனுக்கு பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பட் ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து இவனுக்கு மரண தண்டனை தான் கேட்டாங்க.
பட் என்ன காரணம் தெரியல, இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. பட் இவன் திரும்ப சமூகத்துக்குள்ள வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும். பிகாஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நேகாவை கொலை பண்ணுறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவன் ஒரு சின்ன பெண்கிட்ட தவறாக நடந்து கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு சரியான ஆதாரம் இல்லைன்னு வெளியில் விட்டுருக்காங்க. இன்கேஸ் இப்போ அந்த கேஸையே ஒழுங்காக விசாரித்து அவனை பிடிச்சிருந்தா இதுக்கப்புறம் 3 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குமா? சரி, அதை விட்டுரும். இப்போ நேகாவோட கொலை நடந்தப்போ இவனை பிடிச்ச அடுத்து 2 உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குமா? இந்த தொடர் கொலைகாரங்களே இப்படி தான். ஒவ்வொரு கேஸையும் சால்வ் பண்ணலாம், அடுத்து பல உயிர்கள் போயிட்டு இருக்கும். ஸோ உண்மையிலேயே இந்த மோனுகுமார் மாதிரி நபர்கள் சமூகத்துக்கு ரொம்பவே ஆபத்தானவங்க. என்ன கேட்டால் இவனுக்கெல்லாம் மரண தண்டனை தான் கொடுக்கணும். இவனை ஜெயிலில் வச்சு என்ன செலவு தான் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முதல் கொலை நடந்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கழித்து தன்னோட பொண்ணுக்கு நீதி கிடைச்சது. அவங்க அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமான விஷயம் தான். என்னதான் தாமதிக்கப்பட்ட நீதியா இருந்தா கூட அட்லீஸ்ட் இவன் தான் தன்னோட பொண்ணை கொலை பண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஈவன் அவங்க அம்மா அப்பா இதுக்கப்புறம் அவங்களோட இறுதி காலத்தில் நிம்மதியா இருப்பாங்க. அப்படி எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஃபுல்லா அது மனசுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுத்தலாவே இருந்துட்டு இருக்கும். பட் அட்லீஸ்ட் இப்போ அந்த நேகாவோட ஆத்மா சாந்தி அடையும். ஸோ இந்த தொடர் கொலை வழக்கு இதோட முடியுது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. தாமதிக்கப்பட்ட நீதியா இருந்தா கூட அட்லீஸ்ட் இனிமேல் ஃபர்தரா எந்த டேமேஜும் ஆகாம சண்டிகார் மக்கள் காப்பாற்றப்பட்டாங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண போறோம். கிரைம் கேஸ் இதோட முடிஞ்சது. நீங்க வேணா இங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த கேஸை படிச்சு பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது நம்ம நினைக்கிறோம் ராங் பிளேஸ் அட் த ராங் டைம்ங்கிற மாதிரி நிறைய கேஸ்ல படிப்போம். அதாவது தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம், தனியாக ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், தனியாக நான் நைட் 2 மணிக்கு வரும்போது மாட்டிக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெண் கொலை செய்யப்பட்டது அவங்க வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்டர், ஒரு 5 மினிட்ஸ் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். அப்போது அவ்வளவு ரெசிடென்ஷியல் சுற்றி இருக்கிற அந்த ஏரியாலேயே ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஒரு கிரைம் எங்கே வேணாலும் நடக்கும். அடர்ந்த ஒரு காட்டு பகுதிகளே நடக்கும், ஆள் இல்லாத இடத்துல நடக்கும், ஆள் இருக்கிற வீட்லேயும் நடக்கும், ஈவன் மக்கள் பிஸியாக இருக்கிற வீட்டில் ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே கூட வந்து நடக்கும். ஸோ கிரைம் வந்து எங்கே வேணாலும் நடக்கும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளை பாதுகாப்புக்கு ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி தானே என்னாச்சு, வீட்டுக்கு பக்கத்தில் டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது, இங்கே நின்று பேசினா என்ன அப்படிங்கிற ஒரு அசாத்திய தைரியத்தில் தான் அந்த பெண்மணி பேசியிருக்காங்க. பட் அது எங்கே வந்து முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ அதனால் கிரைம் எங்கே வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து என்னதான் டெக்னாலஜி இருந்தா கூட எல்லா கிரைமையும் உடனே சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அதுவும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்னதான் டிஎன்ஏ எவிடன்ஸ் இருந்தா கூட அந்த டிஎன்ஏவை கம்பேர் பண்றதுக்கு ஒரு சஸ்பெக்ட் வேணும்ல. அந்த சஸ்பெக்ட் யாரு கொண்டு வரணும்? போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு வரணும். பட் நம்ம கிட்ட இந்த அமெரிக்காவில் இருக்க மாதிரி டேட்டா பேஸ்லாம், கிரிமினல் டேட்டா பேஸ்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அப்படி இருந்தா கூட இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்ஏவை யாரு கூட கம்பேர் பண்றதுனே தெரியல. பட் போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு கரெக்டான சஸ்பெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. மேலும் அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி கேமராவையும் கண்டிப்பா செக் பண்ணிப்பாங்க. பட் அப்படி இருந்தும் ஒரு சஸ்பெக்ட் அந்த கொலைகாரனா 15 வருஷமா போலீஸால நெருங்க முடியல அப்படின்னா எவ்வளவு டெக்னாலஜி இருந்தா கூட கொலைகாரங்கள் தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கேஸ்ல இருந்து கத்துக்கலாம். அப்போ நம்ம என்னதான் பண்றது? ஒரு பொண்ணு போறதுக்கு சேஃப்டியே இல்லையா? ஒரு பொண்ணு வேலைக்கு போகக்கூடாதா, காலேஜுக்கு போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல. அப்போ நான் நிறைய கேஸ்ல சொல்றதான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, சுற்றி பொதுமக்கள் இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, ஃபோன் பண்ணால் அண்ணன் வருவான், அப்பா வருவான். பட் அதுக்கெலாம் என்ன ஒரு டைம் ஆகும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். பட் அந்த இடைப்பட்ட டயத்தில் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்களா, லெவல் 1, அப்போ வந்து வேறு யாருமே நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்க. நம்மளை காப்பாற்றுறது எப்படி அப்படிங்கிற வித்தையை பெண்கள் நாம தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் ஒவ்வொரு கிரைம் கேஸுக்கும் இனிஷியலாக கட் ஆஃப் டைம் ஒன்று இருக்கு. நம்ம நிறைய வந்து கிட்னாப்பிங் கேஸ் பார்த்துருக்கோம்ல, அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு 3-4 மணி நேரத்துக்குள்ள அந்த கடத்தப்பட்ட குழந்தையோ பெண்ணையோ மீட்டா அவங்கள உயிரோட மீட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஆச்சுன்னா அவங்களோட இறந்த உடலை தான் மீட்க முடியும். இல்லை ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா அதை கூட மீட்கவே முடியாது. அவங்க கடைசி வரைக்கும் எங்கே போனாங்கன்னு தெரியாதுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி பெண்கள் கிட்ட தவறானது கொலை பண்ணுற கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூ வில் ஹேவ் 5 மினிட்ஸ். அந்த 5 மினிட்ஸில் நீங்கள் கத்தியே உதவி கேட்குறீங்க. தூரத்துலேருந்து ஒருத்தன் வர்றான், எங்கேயோ இருந்து வர்றான், அவன் வந்து இந்த இடத்துல ரீச் பண்ணுறதுக்கே 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் தானே உங்களை காப்பாற்றிக்கணும். ஸோ அப்போது இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நான் நிறைய கிரைம் கேஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களை அந்த இடத்துல மற்றவங்க உதவிக்கு வந்து உங்களை காப்பாற்றுற அந்த டைம் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்ல. ஒரு 5 மினிட்ஸாக கொடுத்தா தானே அவங்க வர முடியும். அந்த டயத்தில் நீங்கள் எப்படி உங்களை காப்பாற்றிக்கணும்? ஸோ நிறைய கேஸில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு விசில் வச்சுக்கோங்க. அதை நான் நிறைய இதில் அடிக்கடி சொல்லுவேன்.
அதுவும் நம்ம நிறைய டைம் கத்தி கூப்பிட முடியாது. பட் இந்த விசில் அப்படின்னா ஈஸியாக வந்து நிறைய பேர் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு விசில் அடிச்சிருந்தாங்கன்னா பக்கத்தில் தான் டாக்ஸி ஸ்டாண்ட் இருந்திருக்கு. மேபி யாராவது ஒருத்தர் கூட அவங்கள காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்மள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஆயுதங்கள் மாதிரியோ, ஒரு சின்ன கத்தி மாதிரியோ, சேஃப்டி பின் மாதிரியோ, அப்புறம் நிறைய இதில் சொல்லணும் பெப்பர் ஸ்ப்ரே, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்படி எடுத்து ஸ்ப்ரே பண்ணி கண்ணில் அடிச்சு விட்டிங்கன்னா போதும், அவன் சரி பண்ணுற கேப்பில் வந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஆயுதங்களை உங்களுக்குலாம் வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபோனை லேட்டஸ்ட்டாக டயல் பண்ணி வச்சுக்கலாம், காவலன் மாதிரி அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். பட் எல்லாத்துக்குமே டேக் 5 to 10 minutes. பட் இனிஷியலாக நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் தான். அது எல்லாத்தையும் தாண்டி செல்ஃப் டிஃபென்ஸ் வச்சுக்கோங்க. இந்த கேஸில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லேட் நைட்டில் வர்ற பெண்கள் வந்து ஐசோலேட்டடான பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க. கேபில் வந்தால் தூங்கிட்டு வராதிங்க, பார்த்து வாங்க. டாக்ஸி புக் பண்ணிட்டு வந்தால் லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அந்த டிப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் ஒவ்வொரு கேஸ்லேருந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்க முடியும். இதுலேருந்து என்ன கற்றுக்க முடியுது அப்படின்னா, ஐசோலேட்டடான ஏரியாவில் இருட்டு நேரமோ பகல் நேரமோ பெண்கள் ரொம்ப நேரம் நின்று பேசக்கூடாது. அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டக்கூடாது. ஒரு ரோடு ஐசோலேட்டடாக இருக்குன்னா கூட நீங்கள் மூவிங்கில் இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டடான ஏரியா இருக்குது, பின்னாடி ஒரு அடர்ந்த புதர் இருக்குது, அங்கே போய் நின்று ஃபோன் பேசுகிறதோ இல்லை ஏதோ வண்டி ரிப்பேர் ஆச்சுங்கிறது ரெண்டாவது. தேவையில்லாமல் நம்ம 99% என்ன பண்ணுவோம், ஃபோன் பேசுறதுக்கான தான் வண்டியை நிப்பாட்டுவோம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி இருட்டுலையோ இல்லை பகல் டயத்துலையோ ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில், மக்கள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் பெண்கள் தனியாக நிற்காதீங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா, அந்த பக்கம் போகிறவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. பட் ஒருத்தர் நல்லவனாகவே இருக்கட்டுமே, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரைம்னு சொல்லல, ஒரு பெண் தனியாக நிற்கிறா, சூப்பராக இருக்கா, பக்கத்தில் யாருமே இல்லை, நம்ம அந்த அப்படியே அப்படி வாயை பற்றி இந்த பதற்களை கூட்டு போயிட்டா ஒன்றுமே தெரியாது, அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரூயல் மைண்டு வெளியில் வரும்ல, அதுக்கு ஏன் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்? ஸோ இந்த கேஸுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் எந்த பெண்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த மாதிரி வரும்போது ஃபோன் வந்தால் கூட கொஞ்சம் தள்ளி மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஏரியாவில் நின்று பேசுங்க. தனியாக இந்த மாதிரி நின்று பேசி இந்த மாதிரி கிரிமினலுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துட வேண்டாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கில் இந்த பெண்கள் பல பாதுகாப்பு விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஸோ அந்த விசிலும் அந்த பெப்பர் ஸ்ப்ரேவும் மறந்துடாங்க, ஐசோலேட்டான ஏரியாவில் நிற்காதீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் குடும்ப உறவுகள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இதை போய் நம்ம வீட்டிலே ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி போயிட்டு வரும், போகாதமா தனியாக நிற்காதமா அப்படின்னு சொன்னால் என்ன ஆக போகுது அப்படின்னு தான் தோணும். இந்த கேஸ் இந்த பாரு, இந்த பொண்ணு இப்படி நின்றுருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரூ கிரைம் வச்சு சொல்லும்போது அவங்களுக்கு மனசில் ஒரு பயம் வரும். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸை கோட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் கிட்ட சொல்லுங்கள், பாதுகாப்பாக இருங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.